என் பெயர் ஹரிணி. எனக்கு திருமணமாகி இப்போது 10 ஆண்டுகள் ஆகிறது. 10 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம், ஆனால் எங்களுக்குள் இருந்த அந்த அன்பு இன்னும் குறையவே இல்லை. எங்களுக்கு 2 அழகான ஆண் பிள்ளைகள் உள்ளனர். என் கணவர் என் மீது அதீத அன்பு கொண்டவர். சொல்லப்போனால், ஒரு நாள் கூட என்னை விட்டு அவர் தனியாக உறங்க மாட்டார். நானும் அப்படித்தான். அவரில்லாமல் என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. தினந்தோறும் நாங்கள் மிகவும் சந்தோஷமாக, ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து வந்தோம். எங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்த போதுதான் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு நாள் எனக்கு உடல்நிலை மிகவும் சரியில்லாமல் இருந்தது. உடல் சோர்வாக இருந்ததால், இன்று ஒரு 2 நாட்கள் மட்டும் நாம் சந்தோஷமாக இருப்பது வேண்டாம், எனக்கு ஓய்வு தேவை என்று அவரிடம் கூறினேன். ஆனால் அவருக்கு என் உடல்நிலையை விட தன் ஆசையே முக்கியமாகத் தெரிந்தது. அவர் முடியாது என்று கூறி, அன்று இரவு முழுவதும் என்னை தூங்க விடாமல் தன் ஆசைக்கு இணங்க வைத்தார். விருப்பம் இல்லாவிட்டாலும் கணவன் என்ற முறையில் நான் அவருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. என் கணவர் ஒன்றும் பெரிய அதிகாரி கிடையாது. அவர் வெளியூருக்குச் சென்று வேலை பார்ப்பதுமில்லை. உள்ளூரிலேயே கிடைக்கும் தினக்கூலி வேலைக்குத்தான் செல்கிறார். நான் பக்கத்தில் இருக்கும் ஒரு பெரிய பண்ணை வீட்டில் வேலை செய்கிறேன். அந்த வீட்டில் வீட்டு வேலைகளையும் தோட்ட வேலைகளையும் கவனித்து வருகிறேன். அவர்கள் கொடுக்கும் அந்தச் சிறு தொகையை வைத்துத்தான் என் பிள்ளைகளை நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறேன். நாங்கள் கஷ்டப்படுவது போல எங்கள் பிள்ளைகள் பிற்காலத்தில் கஷ்டப்படக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதற்காக பகலும் இரவும் பாராமல் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். என் கணவர் வாங்கும் சம்பளத்தில் வீட்டுக்குத் தேவையான சில பொருள்களை வாங்கித் தருவார். ஆனால் மீதி பணத்தை சேமித்து வைக்கும் பழக்கம் அவரிடம் இல்லை. அதை யாரிடமாவது கொடுத்து விடுவார் அல்லது செலவு செய்து விடுவார். இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. இந்தச் சூழ்நிலையில்தான் என் தங்கைக்கு திருமணம் முடிந்து ஒரு சில மாதங்கள் கழித்து அவர்களை எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தோம். விருந்து முடிந்து அன்று இரவு முறைப்படி புது தம்பதிகளை ஒரு தனி அறையில் உறங்க வைத்தோம். எப்போதும் போல அன்று இரவும் என் கணவர் என்னுடன் சந்தோஷமாக இருக்க ஆசைப்பட்டார். நான் அவரிடம், இன்று வேண்டாம், அவர்கள் விருந்துக்கு வந்திருக்கிறார்கள், அவர்கள் சென்ற பின்பு நாம் பார்த்து கொள்ளலாம் என்று மென்மையாக கூறினேன். ஆனால் அவர் எப்போதும் போல அடம் பிடிப்பதும் நான் வேண்டாம் என்று சொல்வதும் ஒரு தொடர்கதையாகவே அன்று இரவு முழுவதும் நடந்தது. இரவு முழுவதும் என் கணவரின் பிடிவாதத்திற்கும் என் மறுப்பிற்கும் இடையே போராட்டமாகவே கழிந்தது. விடிந்ததும் நான் எப்போதும் போல அதிகாலையிலேயே எழுந்து வீட்டு வேலைகளை கவனிக்கத் தொடங்கினேன். என் தங்கையை எழுப்பலாம் என்று அவள் அறைக்கதவைத் தட்டினேன். கதவைத் திறந்தவுடன் என் தங்கை மிக வேகமாக வெளியில் வந்தாள். அவளது முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது. நான் அவளிடம் காபியை கொடுத்துவிட்டு, அக்கறையுடன், இரவு சந்தோஷமாக இருந்தாயா என்று கேட்டேன். அவள் காபியை வாங்கிக் கொண்டே, என் முகத்தைப் பார்க்காமல், மாமா போல் இல்லை என்று சட்டெனக் கூறினாள். அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் இதயத்தில் இடி போல இறங்கியது. அவள் எதைச் சொல்கிறாள்? ஒருவேளை இரவு முழுவதும் என் கணவர் என்னிடம் பிடிவாதம் செய்ததையும் நாங்கள் பேசிக் கொண்டதையும் அவள் கவனித்துக் கொண்டிருந்தாளா? எனக்கு உள்ளுக்குள் பதற்றமாக இருந்தது. ஏன் அப்படிச் சொல்கிறாய்? இந்த இடம் உங்களுக்கு வசதியாக இல்லையா? அல்லது ஏதாவது பிரச்சனையா? உண்மையேச் சொல் என்று அவளிடம் மீண்டும் மீண்டும் கேட்டேன். ஆனால் அவள் அதற்கு மேல் எதையும் பேசவில்லை. அதெல்லாம் ஒன்றுமில்லை அக்கா என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து தன் வேலைகளை பார்க்கச் சென்றாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஒருவேளை அவள் கணவன் அவளிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லையா அல்லது என் கணவரின் அந்த துருதுருப்பான குணம் அவளுக்கு பிடித்துவிட்டதா என்று என் மனது பலவாறு யோசித்தது. சிறிது நேரத்தில் என் பிள்ளைகளை தயார் செய்து பள்ளிக்கு அனுப்பி வைத்தேன். என் மனக்குழப்பத்தை மறைத்துக் கொண்டு நான் எப்போதும் போல பண்ணை வீட்டு வேலைக்கு கிளம்பிச் சென்றேன். அந்த பண்ணை வீட்டில் பண்ணையாரின் 2வது மனைவி இருந்தார்.
பண்ணையாரின் முதல் மனைவி இறந்துவிட்டதால் 28 வயதே ஆன இந்த இளம்பெண்ணை அவர் இரண்டாவதாக திருமணம் செய்திருந்தார். பண்ணையாருக்கு 52 வயது. முதல் மனைவிக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில்தான் இருந்தாள். நான் வேலைக்குச் செல்லும் போதெல்லாம் பண்ணையாரின் இரண்டாவது மனைவி என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் கவனிப்பார். ஹரிணி, நீ உண்மையிலேயே கொடுத்து வைத்தவள், நீ அதிர்ஷ்டசாலி என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார். அவர் ஏன் அப்படிச் சொல்கிறார் என்று எனக்கு அப்போது புரியவில்லை. என் கணவர் என் மீது வைத்திருக்கும் அந்த அதீத அன்பையும் ஈர்ப்பையும் பார்த்து அவர் பொறாமைப்படுகிறாரோ என்று நான் நினைத்தேன். வீட்டில் தங்கை வந்திருப்பதைப் பற்றி அவரிடம் சொன்னபோது அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். தங்கையை நன்றாக உபசரி, இதோ இந்த உணவுகளையும் பணத்தையும் எடுத்துச் செல் என்று தாராளமாக கொடுத்து அனுப்பினார். நான் அந்த பணத்தையும் உணவையும் பெற்றுக்கொண்டு தங்கைக்காக வேகமாக வீட்டுக்கு விரைந்தேன். பண்ணையார் கொடுத்த உணவுகளையும் பணத்தையும் பெற்றுக்கொண்டு நான் விரைந்து வீட்டுக்கு வந்தேன். என் கணவர் வேலைக்குச் சென்றவர் இன்னும் வரவில்லை. நான் அவருக்காக காத்திராமல் வந்திருந்த என் தங்கையையும் அவர் கணவரையும் நன்றாக உபசரித்தேன். அவர்களுக்கு தேவையான உணவுகளை பரிமாறி உபசாரங்களைச் செய்தேன். நேரம் ஆகிக் கொண்டிருந்தது. இரவு என் கணவர் வீட்டுக்கு வந்தபோது அவர் நிதானத்தில் இல்லை. மது போதையில் தள்ளாடிக் கொண்டு வந்தார். அவருக்கு பேசக்கூட தெம்பு இல்லை. நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு அப்படியே படுக்கையில் உறங்க வைத்தேன். அதன் பிறகு என் தங்கைக்கும் அவள் கணவருக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அவர்களை அவர்கள் அறைக்குள் அனுப்பி வைத்தேன். ஒரு வழியாக அனைவரும் உறங்கச் சென்ற பிறகு நானும் என் அறைக்குச் சென்று படுத்தேன். ஆனால் அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. ஜன்னல் ஓரமாக ஏதோ நிழல் ஆடுவது போல தெரிந்தது. கூர்ந்து கவனித்தேன். அங்கே என் தங்கை ஜன்னல் ஓரமாக நின்று நான் உறங்கிவிட்டேனா என்று உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஏன் இந்த நள்ளிரவில் அங்கே நிற்கிறாள் என்று எனக்கு புரியவில்லை. அவள் ஏதோ ஒரு திட்டத்துடன் இருப்பதை நான் உணர்ந்தேன். திடீரென்று எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. நான் உறங்குவது போல நடித்துக்கொண்டே கையில் இருந்த 2 தூக்க மாத்திரைகளை எடுத்து அங்கிருந்த பாலில் கலந்து வைத்தேன். தங்கை மெதுவாக என் அறைக்குள் நுழைந்தாள். நான் அவள் பார்ப்பதற்கு முன்பே எழுந்து, ஏன் இன்னும் உறங்கவில்லை என்று கேட்டேன். அவள் திடுக்கிட்டுப் போனாள். நான் கையில் இருந்த அந்த பாலை அவளிடம் கொடுத்தேன். அவள் அந்த பாலை வாங்கி, இதை மாமாவுக்கு கொடுக்கலாமா என்று கேட்டாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் போதையில் உறங்குகிறார், அவரை எழுப்பாதே, நீயே குடித்துவிட்டு போய் படு என்று நான் கண்டிப்புடன் சொன்னேன். அவள் நான் சொன்னபடியே அந்த பாலை குடித்துவிட்டு அவள் அறைக்குச் சென்றாள். நான் ஜன்னல் வழியாகவே கவனித்தேன். அரை மணி நேரத்தில் அந்த தூக்க மாத்திரை வேலை செய்ய அவள் ஆழ்ந்த உறக்கத்திற்குச் சென்றாள். சரியாக அந்த நள்ளிரவு நேரத்தில் நான் மெதுவாக என் அறையை விட்டு வெளியே வந்தேன். தங்கை உறங்கிக் கொண்டிருந்த அதே அறைக்குள் நுழைந்தேன். அங்கே என் தங்கை கணவர், மாமா, உறங்கிக் கொண்டிருந்தார். நான் மெதுவாக அவர் அருகில் சென்று படுத்துக் கொண்டேன். இருட்டாக இருந்ததால் அவருக்கு நான் யார் என்று தெரியவில்லை. நான் என் தங்கையைப் போலவே அவரை அணைத்துக் கொண்டேன். அன்று விடியும் வரை அந்த அறைக்குள் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாது. விடியும் முன்பே நான் எழுந்து என் அறைக்குச் சென்று விட்டேன். சிறிது நேரம் கழித்து என் அறைக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. என் நெஞ்சு படபடவென்று அடித்தது. யார்? ஒருவேளை மாமாவுக்கு உண்மை தெரிந்துவிட்டதோ? அவர்தான் தட்டுகிறாரா என்று பயத்துடன் கதவைத் திறந்தேன். ஆனால் அங்கே நின்றது என் தங்கை. அவள் கையில் காபியுடன் சிரித்த முகமாக நின்றாள். என்ன அக்கா, இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயா என்று கேட்டாள். அவள் முகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சியை பார்த்தபோது எனக்கு புரியவில்லை. நான் குளிக்கச் சென்றேன். சிறிது நேரம் கழித்து என் கணவர் வேலைக்கு கிளம்பிச் சென்றார். தங்கை அவர்கள் அறைக்குச் சென்று சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். நான் தூரத்திலிருந்து கவனித்தேன்.
அவள் அறைக்குள் வைத்த பொருட்கள் வைத்த இடத்திலேயே அப்படியே இருந்தன. அப்படியென்றால் நேற்று இரவு நடந்தது அவளுக்குத் தெரியாதா? ஆனால் என் சந்தேகம் தீரவில்லை. தங்கை என் கணவருக்கு ஆடைகளை எடுத்துக் கொடுக்க ஓடியதும் அவரிடம் காட்டிய நெருக்கமும் எனக்கு உறுத்தலாகவே இருந்தது. இனிமேல் இவளை இங்கே விட்டு வைக்கக் கூடாது என்று முடிவு செய்து அன்று மாலையே அவளை அவள் ஊருக்கு அனுப்பி வைத்தேன். தங்கையை ஊருக்கு அனுப்பி வைத்த பிறகு என் மனது சற்று அமைதியானது. மறுநாள் காலை நான் எப்போதும் போல பண்ணை வீட்டு வேலைக்குச் சென்றேன். அங்கே பண்ணையாரின் மனைவி முகம் வாடி சோகமாக இருப்பதைப் பார்த்தேன். என்னம்மா, உடம்பு ஏதும் சரியில்லையா என்று அக்கறையுடன் கேட்டேன். அவர் பெருமூச்சு விட்டுவிட்டு, உடல்நிலை நன்றாக இருக்கிறது ஹரிணி, ஆனால் மனம்தான் சரியில்லை என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் பதறிப்போய் காரணம் கேட்டேன். அப்போது அவர் தன் கதையைச் சொல்ல ஆரம்பித்தார். ஹரிணி, என் வீட்டில் பெரிய பொருளாதார கஷ்டம். அந்த வறுமையை போக்கத்தான் என்னை இந்த 52 வயது பண்ணையாருக்கு 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் இப்போது அவர் என்னை கவனிப்பதே இல்லை. நான் இந்த கூண்டில் அடைபட்ட கிளி போல வாழ்கிறேன். உன்னையும் உன் கணவரையும் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கிறது என்று வருத்தத்துடன் புலம்பினார். நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போதே பண்ணையார் அங்கே வந்தார். மனைவியை பார்த்ததும் அவர் முகம் கடுகடுவென மாறியது. பண்ணையாரின் மனைவி பயந்து உள்ளே சென்று விட்டார். பண்ணையார் என்னிடம் வந்து, ஹரிணி, உன் கணவர் என்ன வேலை செய்கிறார்? அவர் வெளியில் அலைந்து வேலை செய்வதை விட இங்கேயே நம் தோட்டத்தை பார்த்துக் கொள்ளட்டும். அவருக்கு மது அருந்தும் பழக்கம் ஏதும் இல்லையே என்று கேட்டார். நான் பயத்தில், இல்லை ஐயா, அவருக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது என்று போய் சொன்னேன். சரி, நாளையிலிருந்து அவனை இங்கே வேலைக்கு வரச் சொல் என்று கூறிவிட்டு அவர் சிரித்துக்கொண்டே சென்றார். நான் வீட்டுக்குச் சென்று என் கணவரிடம் விஷயத்தைச் சொன்னேன். வெளியில் கஷ்டப்பட வேண்டாம், பண்ணையார் வீட்டிலேயே வேலை கிடைத்துவிட்டது. ஆனால் நான் ஒரு பொய் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று சொல்லித்தான் வேலை வாங்கினேன். குடித்தால் நம் இருவர் வேலையும் போய்விடும், பிள்ளைகளின் எதிர்காலம் வீணாகிவிடும் என்று எச்சரித்தேன். அவரும், சரி, இனிமேல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று வாக்குறுதி தந்தார். இருவரும் பண்ணை வீட்டுக்கு வேலைக்குச் சென்றோம். நான் வீட்டு வேலைகளையும் அவர் தோட்ட வேலைகளையும் பார்த்துக் கொண்டிருந்தோம். இப்படியே சில நாட்கள் நிம்மதியாகச் சென்றன. ஒருநாள் எனக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனது. என்னால் வேலைக்குச் செல்ல முடியவில்லை. என் கணவரிடம், நீங்கள் மட்டும் செல்லுங்கள், நான் வராததை மேனேஜரிடம் அல்லது பண்ணையார் மனைவியிடம் சொல்லிவிடுங்கள் என்றேன். அவரும் சரி என்று கூறி தோட்ட வேலைக்கு கிளம்பிச் சென்றார். அன்று மதியம் பண்ணையார் என் கணவரிடம் வீட்டுக்குச் சென்று சாப்பாடு எடுத்து வா என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். என் கணவர் பண்ணையார் வீட்டிற்குச் சென்று சாப்பாடு கேட்க, அங்கே பண்ணையார் மனைவி மட்டும் தனியாக இருந்திருக்கிறார். என் கணவரின் குரலை கேட்டதும், சற்று அமருங்கள், இதோ எடுத்து வருகிறேன் என்று அவர் உள்ளிருந்து பதில் சொல்லியிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து என் கணவர் சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு வந்து வேலையை முடித்துவிட்டு மாலை வீடு திரும்பினார். நான் அவரிடம், இன்று பண்ணையார் வீட்டில் என்ன நடந்தது? ஏதாவது வேலை செய்தீர்களா என்று கேட்டேன். அவர் நடந்ததைச் சொன்னார். ஆனால் என் மனதுக்குள் ஒரு நெருடல் ஏற்பட்டது. இனிமேல் நீங்கள் அந்த வீட்டுக்குள் செல்ல வேண்டாம். தோட்ட வேலையை மட்டும் பாருங்கள். அங்கே இருப்பது இளவயது பெண், பண்ணையார் அவளை கவனிப்பதில்லை. நாம் சந்தோஷமாக இருப்பது அவருக்கு பொறாமையாக இருக்கிறது என்று என்னிடம் சொன்னார். யாராவது தவறாக பேசப் போகிறார்கள் என்று என் கணவரிடம் கண்டிப்புடன் சொன்னேன். வழக்கம் போல அடுத்த நாள் நாங்கள் இருவரும் வேலைக்குச் சென்றோம். பண்ணையார் மனைவி என்னைச் சந்தித்த போது, என்ன ஹரிணி, நேற்று உடம்பு சரியில்லையா? இப்போது பரவாயில்லையா என்று விசாரித்தார். நான், இப்போது நன்றாக இருக்கிறேன் அம்மா என்றேன். அவர் ஒரு குறும்புச் சிரிப்புடன், ஏன், நேற்று இரவு முழுவதும் உனக்கு உறக்கம் இல்லையா என்று கேட்டார். நான் வெட்கத்துடன்,
அட போங்கம்மா என்று சொல்லிவிட்டு என் வேலையை பார்க்கச் சென்றேன். சில மாதங்கள் கழிந்தன. என் அம்மா வீட்டிற்குச் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. 2 நாட்கள் லீவு கேட்பதற்காக பண்ணையார் மனைவியிடம் சென்றேன். அவர் செலவுக்கு பணம் கொடுத்துவிட்டு, உன் கணவரை 2 நாட்கள் கூட பிரிந்திருக்க மாட்டாயா? அவளையும் கூடவே அழைத்துச் செல்கிறாயே என்று கிண்டல் செய்தார். அப்போது அங்கே வந்த பண்ணையார், ஹரிணி, நீ 1 வாரம் கூட உன் அம்மா வீட்டில் தங்கிவிட்டு வா. ஆனால் உன் கணவன் வரவேண்டாம். இங்கே தோட்ட வேலைகளை யார் பார்ப்பது? அவனை இங்கேயே விட்டுவிட்டு நீ மட்டும் போ என்று அதிகாரமாகக் கூறினார். பண்ணையார் சொன்னதை என்னால் தட்ட முடியவில்லை. சரி ஐயா என்று சொல்லிவிட்டு என் கணவரை மட்டும் பண்ணை வீட்டிலேயே விட்டுவிட்டு நான் அம்மா ஊருக்கு கிளம்பினேன். அன்று மாலை என் கணவர் மட்டும் பண்ணை வீட்டில் தனியாக இருந்தார். பண்ணையார் அவரிடம், இன்று உன் வீட்டில் யாரும் இல்லை, இங்கேயே சாப்பிட்டுவிட்டு தங்கிக்கொள் என்று கூறிவிட்டார். என் கணவருக்கு என் நினைவாகவே இருந்தது, தூக்கம் வரவில்லை. அப்போது பண்ணையாரும் அவர் மனைவியும் இருக்கும் அறைக்கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. என் கணவர் நிமிர்ந்து பார்த்தார். நான் நினைத்தபடியே பண்ணையார் மனைவி மெல்ல வெளியே வந்தார். என் கணவர் அருகே அமர்ந்து, என்ன, உறங்கிவிட்டாயா? உன் மனைவி ஞாபகம் வந்துவிட்டதா என்று கேட்டார். என் கணவர், இல்லை, தூக்கம் வரவில்லை என்றார். உடனே பண்ணையார் மனைவிதான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்பதைப் பற்றி புலம்ப ஆரம்பித்தார். பண்ணையார் என்னைச் சரியாக கவனிப்பதே இல்லை, நான் ஒரு அழைந்த கிளி போல வாழ்கிறேன் என்று கூறி அழத் தொடங்கினார். என் கணவர் அவருக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக அவர் மீது கையை வைத்தார். அந்தத் தொடுதல் பண்ணையார் மனைவியை மாற்றியது. அவர் அழுகையை நிறுத்திவிட்டு என் கணவரிடம் மிக நெருக்கமாக மாறினார். அன்று இரவு முழுவதும் அந்த பண்ணை வீட்டில் நான் இல்லாத குறையை அவர் தீர்த்து வைத்தார். இது 1 நாள் மட்டும் நடக்கவில்லை, நான் ஊரில் இருந்த 3 நாட்களும் இது ரகசியமாக தொடர்ந்தது. 3 நாட்கள் கழித்து நான் ஊரிலிருந்து திரும்பினேன். என் கணவரை பார்த்ததும், ஏன் என்னை பார்க்க வரவில்லை? என் ஞாபகம் உனக்கு இல்லையா என்று கோபமாகக் கேட்டேன். அதற்கு அவர், இங்கே வேலை அதிகமாக இருந்தது, நீதானே என்னை இங்கே வேலைக்குச் சேர்த்து விட்டாய் என்று மழுப்பலாகப் பேசினார். அப்போது பண்ணையார் அங்கே வந்தவுடன் அவனிடம் ஏன் சண்டையிடுகிறாய் என்று என்னைக் கேட்டார். பண்ணையார் மனைவியோ மிக மகிழ்ச்சியாகத் தெரிந்தார். நான் இப்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அவர் என்னிடம் சொன்னபோது, அதன் அர்த்தம் எனக்கு அப்போது புரியவில்லை. அன்று இரவு நாங்கள் இருவரும் எங்கள் வீட்டிற்குச் சென்றோம். எப்போதும் போல என் கணவர் என்னுடன் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் மறுநாள் காலை ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. பண்ணையார் மனைவி என் கணவரை தனியாக கூப்பிட்டு, நாம் இருவரும் எங்காவது வெளியில் செல்லலாமா என்று கேட்பதை நான் மறைந்திருந்து கேட்டுவிட்டேன். எனக்கு தூக்கி வாரி போட்டது. இது தவறாகத் தெரிகிறதே. நான் ஊருக்குச் சென்றபோது ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்று என் உள்மனது எச்சரித்தது. இருந்தாலும் அப்படியெல்லாம் இருக்காது என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டு என் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று பண்ணையாரின் ஆக்ரோஷமான சத்தம் கேட்டது. நான் பதறிப்போய் ஓடிப் பார்த்தேன். அங்கே நான் கண்ட காட்சி என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. என் கணவர் பண்ணையார் மனைவியை கட்டிப்பிடிப்பது போல் இருந்தார். அதைப் பார்த்த பண்ணையார் ஆத்திரத்தில் ஒரு பெரிய கட்டையை எடுத்து என் கணவரை சரமாரியாக தாக்கிக் கொண்டிருந்தார். நான் ஓடிச் சென்று, ஐயா, நிறுத்துங்கள், என்ன நடந்தது என்று கத்தினேன். பண்ணையார் மூச்சிரைக்க, உன் கணவன் என் மனைவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டான். நான் கையும் களவுமாக பார்த்துவிட்டேன். இனிமேல் இவன் இந்த பக்கம் வரக்கூடாது. இவன் மட்டுமல்ல, நீயும் தான். இருவருமே இங்கிருந்து ஓடிவிடுங்கள் என்று கத்தி என் கணவரை அடித்து வெளியில் தள்ளிவிட்டார். வேலை போன ஆத்திரத்திலும் அவமானத்திலும் நான் என் கணவரிடம் பேசவே இல்லை. வீட்டுக்கு வந்த பிறகும் நான் அழுகையும் கோபமுமாக இருந்தேன். ஆனால் என் கணவர் எதை பற்றியும் கவலைப்படாமல்
அன்று இரவும் எப்போதும் போல என்னுடன் மகிழ்ச்சியாக இருக்க என்னை வற்புறுத்தினார். நான் அவரை திட்டித் தீர்த்தேன். இப்படி ஒரு காரியம் செய்துவிட்டு இப்போது எப்படி உங்களால் இப்படி இருக்க முடிகிறது என்று கேட்டேன். வீட்டில் ஒரு பிள்ளை டிவி பார்த்துக் கொண்டிருந்தது, மற்றொரு பிள்ளை தூங்கிக் கொண்டிருந்தது. என் கணவர் ஆத்திரத்தில் டிவியை ஆஃப் செய்துவிட்டு வீட்டின் பின்பக்கம் சென்று விட்டார். அவர் எங்கே சென்றார் என்று தெரியாமல் நான் சிறிது நேரம் கழித்து தேடிக்கொண்டு பின்னால் சென்றேன். அப்போது அவர் என் கையை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து என் விருப்பத்திற்கு மாறாக தன் ஆசைக்கு இணங்க வைத்தார். நான் அவரை தடுத்தபோது அவர் என்னை மிக பலமாகத் தாக்கினார். என் அலறல் சத்தத்தைக் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். அவர்கள் வருவதைப் பார்த்த என் கணவர் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார். ஊர் மக்கள் என்னிடம் வந்து, ஏன் உன் கணவன் இப்படி மிருகத்தனமாக நடந்து கொள்கிறான்? அவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா என்று கேட்டு அவரை மோசமாக திட்டினார்கள். இந்தச் சம்பவங்கள் அனைத்திற்கும் நானே முழு பொறுப்பு. அவரை இங்கே வேலைக்குச் சேர்த்ததே நான் செய்த தவறு என்று என்னை நானே நொந்து கொண்டேன். மறுநாள் காலையில் அவர் வீட்டுக்கு வந்தபோது நான் அவரிடம் தீர்க்கமாக பேசினேன். நீங்கள் செய்த வேலையால் இப்போது நம் இருவர் வேலையும் போய்விட்டது. பிள்ளைகளை எப்படி வளர்க்கப் போகிறோம்? அவர்களின் எதிர்காலம் என்னாகும்? இப்போதாவது உங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள். மீண்டும் பழையபடி தினக்கூலி வேலைக்கே செல்லுங்கள் என்று கண்டிப்புடன் கூறினேன். அதன் பிறகு அவர் மாறத் தொடங்கினார். மெல்ல மெல்ல தன் தவறுகளை உணர்ந்து மதுப்பழக்கத்தை முழுமையாக கைவிட்டார். இப்போது அவர் என்னையும் என் பிள்ளைகளையும் மிக நன்றாக பார்த்துக் கொள்கிறார். அந்த பண்ணையார் வீட்டுச் சம்பவங்களுக்குப் பிறகு எங்கள் வாழ்க்கை மீண்டும் ஒரு தெளிவான பாதைக்கு வந்துள்ளது. இப்போது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போன்ற விறுவிறுப்பான மற்றும் படிப்பினை தரும் உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம மாயா கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தர்மம் செய்வதை ஒரு அழகான பொழுதுபோக்காக்கிக் கொள்ளுங்கள். அதுவே உங்களைக் காக்கும்.